இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, அது காய வைக்கணும்னா நம்ம வெயிலை தான் தேடுவோம். ஆனால் ஃப்ரிட்ஜு கூட வச்சா கூட காஞ்சு போயிடுங்க. என்ன காரணம்னா, அது பேருக்கு தான் கூலிங்காக இருக்கும், ஆனால் அது ஹீட்டு தான். நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் இந்த பாருங்கள், காஞ்ச மிளகாயை ஃப்ரிட்ஜில் எப்படி ஓப்பனில் வச்சிடணும். ஏன்னா மொட்டை மாடியில் காய போட்டால் என்ன ஆகுது தெரியுமா, அந்த காக்கா குருவியெல்லாம் அவ்வளோத்தையும் செதறடிச்சு 1 கிலோ மிளகா வச்சாலுமே ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, எல்லாமே குப்பையில் தள்ளி விட்டுருது. இப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஓப்பனில் அப்படி பேக்கெட்டில் வச்சிட்டோன்னா அது என்ன ஆகும்னா நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. பாருங்களேன், பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அப்படியே முறுமுறுன்னு ஆகுதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பிக்க கூட தேவையில்லை. பொரியலுக்கு ஏதாவதுக்கு போடுறதா இருந்தால் இப்படியே நொறுக்கி விட்டு நம்ம அப்படியே பொரியல் தாளிக்கவோ கொல்லவோ எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். எல்லா மிளகாயும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சுருவேன். வச்சா இந்த பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, சூப்பராக முறுமுறுன்னு வந்துடும். இந்த மாதிரியே நீங்களும் வைங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெயிலில் காய வச்சா காக்கா குருவியெல்லாம் அவ்வளோத்தையும் வீணாக்கி செதறடிச்சிது. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நல்லா மிளகா காஞ்சு சூப்பராக இருக்கும், வீணாகவும் போகாது. ஒரு மாதிரி பூசணை முத்த மாதிரி மிளகா ஒரு மாதிரி உள்ளே போயிடும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஆகாது.